இந்த ஹெலிகாப்டர் வந்து ஒரு 40 வருஷத்துக்கு மேல பழைய ஹெலிகாப்டர். உங்க கீழ உட்கார்ந்து இருக்கிற சீட் பெல்ட் இல்லாத அத்தனை பேரையும் தூக்கி மேல அடிச்சிடும். Vivekananda Educational Institutions, Tiruchengodu and Sankagiri, 9443734670. இந்த ஹெலிகாப்டர் வந்து ஒரு 40 வருஷத்துக்கு மேல பழைய ஹெலிகாப்டர். அந்த வெதர் ரிலேட்டட் ஆக்சிடென்டா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நம்பிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு கூட எந்த எவிடன்ஸும் கிடையாது. இது ஏற்கனவே கிளியர்லி வார்ன்ட். அவங்க போற ரூட்ல வெதர் நல்லா இருக்காதுங்கிறது பைலட்டுக்கு தெரியும். எப்பயுமே இது மாதிரி ஒரு ஹை ப்ரொஃபைல் பீப்புள் இது மாதிரி ஆக்சிடென்ட் ஒரு விபத்து நடந்ததுன்னா இம்மீடியட்டா வருது ரைட்டான கருத்தை விட தப்பான ஸ்பெகுலேஷன் எக்கச்சக்கமா வரும். ஏன்னா அவங்க மனசுக்கு தோணுன மாதிரி அவங்க அதை லிங்க் பண்ணி பரப்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மக்களும் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு அமெரிக்கா மாதிரி ஒரு வல்லரசு நாடு போய் இது மாதிரி ஒரு லீடரை டைரக்டா பின்னால இருந்து தாக்கும்போது அந்த உலக அது பாதிப்பு பின் விளைவுகள் மோசமா இருக்கும்னு நிச்சயமா தெரிஞ்சிடும். ஹெலிகாப்டரா இருக்கட்டும், ஏரோப்ளேனா இருக்கட்டும், அது வருஷம் வந்து எல்லாருக்கும் அந்த பைலட்ஸ்க்குலாம் தெரியும். அவங்க வந்து ஸ்ட்ரிக்ட் செக் போய் ஆகணும், மேனுவல் செக்லாம் போய் ஆகணும். இத்தனை அவருக்கு இந்த செக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஹெலிகாப்டர் வந்து குட் கண்டிஷன்ல இருந்ததுன்னா ஏர் ஒர்த்தி கண்டிஷனை அவங்க சர்டிபிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ அது எவ்வளவு பழசானாலும் ரைட் மெயின்டெனன்ஸ் இருந்தால் அது ஒரு பிரச்சனை இல்லை. கிட்டத்தட்ட 300 அடி மேல பிளேன் போயிருக்குது, 100 அடி கீழே டிராப் பண்ணிருக்கு. இது வந்து சடனா நடக்குது. அது மாதிரி நடக்கும்போது பாசிட்டிவ் ஜி ஃபோர்ஸ், நெகட்டிவ் ஜி ஃபோர்ஸ் உங்க கீழே உட்கார்ந்து இருக்கிற சீட் பெல்ட் இல்லாத அத்தனை பேரையும் தூக்கி மேல அடிச்சிருக்கு. ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு ஒரு காரணம் இருக்க சாத்தியமே இல்லை, 10 காரணம் இருக்கும். அந்த 10ம் கரெக்டா வந்தா தான் ஒரு விபத்துங்கிறதே ஒரு ஏவியேஷன்ல நடக்கும். அது மாதிரி இது வந்து நமக்கு தெரியாது. அந்த பிளாக் பாக்ஸ்ல வரும்போது கண்டிப்பா தெரியும் வெதர் அது வந்து ஆட் பண்ணும். பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈரான் அதிபர் வந்து ஹெலிகாப்டர்ல செல்லும் பொழுது விபத்து ஏற்பட்டு இறந்து போயிருக்காரு. அது தற்செயலா நடந்ததா இல்ல பின்னணியில வேறு எதுவும் காரியங்கள் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து உலக நாடுகள் மத்தியில் எழுப்பப்படுது. இது பற்றிய விரிவான விளக்கம் கொடுப்பதற்காக நம்மோடு புளோரிடாவிலிருந்து பைலட் அசோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் தமிழரசு. சொன்ன மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு விபத்து நடந்திருக்கு. அது விபத்தான ஒரு கண்ணோட்டத்துல சொல்லப்படுது இது வரைக்கும். அதை தாண்டி வந்து பின்னணியில வேறு சில விஷயங்களும் இருக்குங்கிறத விவாதிக்கப்படுது. முதல்ல இந்த விபத்து கண்ணோட்டத்துல பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன் சார். என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருந்தா இந்த விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? அது விபத்தா இருந்தாலும் சரி, சதியை பத்தி வந்த இது நாள் இவ்வளவு நேரம் இந்த 48 மணி நேரம் வந்த நியூஸ் எல்லாமே பேஸ்லெஸ் ஸ்பெகுலேஷன் சொல்லுவாங்க. எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாம அவங்களுக்கு என்ன தோணுதோ அது மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்கு. எவ்ரி மினிட் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாலயும் சரி, ஈவன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலயும் சரி வந்துட்டே இருக்கு. இதா இருக்கலாம், அதா இருக்கலாம், சதியா இருக்கலாம், இது மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. இப்ப விபத்து வந்து அவங்க சோஃபார் உலகம் என்ன நம்பிட்டு இருக்கு அப்படின்னா இது வந்து அந்த வெதர் ரிலேட்டட் ஆக்சிடென்டா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நம்பிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு கூட எந்த எவிடன்ஸும் கிடையாது. எதுக்கு அப்படின்னா சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் மாதிரி இந்த நடந்த சம்பவம், நடந்த இடம், அந்த வெதர் இதெல்லாம் தான். நம்ம ஏற்கனவே அந்த பிபின் ராவத் அவங்களுடைய ஆக்சிடென்ட் பத்தி நம்ம பேசியிருக்கோம். இந்த வெதர் வந்து எவ்வளவு அன்ஃபேவரபிளா ஆயிடும் இந்த மாதிரி மலை சைடு, அதாவது இந்த மாதிரி ஹில்லி டெரெயின்ல போகும்போது அப்படிங்கிறத பத்தி பேசியிருக்கோம். அதுக்கு எதுக்கும் டைரக்டா கம்பேர் பண்ண முடியாது என்னால. ஏன்னா அது வந்து சடனா வந்தது. அப்போ ஒரு நல்ல வெதர்ல போயிட்டு இருக்கும்போது சடன்ல கிளவுடுக்குள்ள போய் டிஸ்ஓரியன்ட் ஆகி ஆனது. ஆனா இது அப்படி கிடையாது. இது ஏற்கனவே கிளியர்லி வார்ன்ட். அவங்க போற ரூட்ல வெதர் நல்லா இருக்காதுங்கிறது பைலட்டுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த ஹெலிகாப்டர் வந்து ஒரு 40 வருஷத்துக்கு மேல பழைய ஹெலிகாப்டர். அதை பத்தி நம்ம பேசுவோம். அதனால ஏன் எல்லாம் நம்புறாங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா வெதர் மட்டுமே ஒரு உலக அளவுல ஹெலிகாப்டர் ஃபேட்டல் கிராஷ், அதாவது உயிர் இழந்த அந்த விபத்துக்கள் அப்படிங்கிறதுல வந்து 29% நடந்திருக்கு. அது வந்து நார்மல் பிளைன் டெரெயின்லயே. இதே மாதிரி ஹில்லி டெரெயின்ல பாத்தீங்கன்னா அது பெர்சன்டேஜ் எனக்கு எக்ஸாக்ட்லி தெரியல. அது நிச்சயமா டபுளா இருக்குங்கிறது நான் நம்புறேன். இந்த பேட்டர்ன்ல நிறைய பேர் நிறைய ஆக்சிடென்ட் ஆயிருக்குது, இறந்திருக்காங்க. என்ன காரணம்னா வெதர் மட்டுமே நம்ம பிளேம் பண்ணிட முடியாது. ஒரு சில பேர் கேட்பாங்க வெதர்ல மத்த 2 ஹெலிகாப்டர் சேஃபா போயிடுச்சு, இது மட்டும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், அந்த வெதர் வந்து என்னன்னா பைலட்டுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமா இருக்கும் அந்த நேரத்துல. அப்போ பைலட் எரரும் கான்ட்ரிபியூட் பண்ணி இருந்திருக்கலாம். அல்லது வெதர் மட்டும் இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்ல மேபி டெக்னிக்கல் எரரும் இருந்திருக்கலாம். என்னன்னா இந்த 1979க்கு பிறகு அமெரிக்கா வந்து தடை விரிச்சிட்டாங்க. ஈராக்குக்கு எந்த பொருளும் சப்ளை பண்ணக்கூடாதுன்னு. இந்த ஹெலிகாப்டருங்கிறது வந்து பெல் 212 ரகம். இது வந்து 45 வருஷத்துக்கு முன்னாடி எப்போ வாங்கினாங்கன்னு எனக்கு கரெக்டா தெரியல. அப்பதான் ஈராக் வாங்கியிருக்கு. இதனுடைய உதிரி பாகங்கள் எதுவுமே எல்லாம் அமெரிக்கால இருந்தா போயாகணும். அவங்களுக்கு போயிருக்காது. ஏன்னா அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட 45 வருஷமா எந்தவித
ட்ரேட் கிடையாது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த ட்ரேடும் கிடையாது. அப்ப ஆனா ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உதிரி பாகங்களை நாங்களே தயாரிச்சுக்கிறோம், 100% நாங்க சஃபிஷியண்டா இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அந்த உதிரி பாகங்கள் எந்த அளவுக்கு கம்பேட்டபிளா இவங்க அளவுக்கு குவாலிட்டி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால அந்த குவாலிட்டி ஆஃப் த ஏர்கிராஃப்டும் வந்து கொஸ்டினபிளா இருக்கு இப்போ. ஸோ ஒன்னு நம்பர் 1 பாசிபிள் காஸ் வந்து வெதர் ரிலேட்டட், பேட் வெதர் வித் பைலட் ஹியூமன் எரர். நம்பர் 2 வந்து மேபி டெக்னிக்கல் ஃபால்ட். இப்போ ஏதாவது ஒரு சப்போஸ் ஏதாவது இப்போ நம்ம நார்மல் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல ஒரு ஹெலிகாப்டர் வந்து ஒரு ரோட்டர் வந்து ஏதாவது ஒர்க் பண்ணல, பின்னால இருக்க டெயில் ரோட்டர் ஒர்க் பண்ணல அப்படின்னா கூட ஆட்டோ ரொட்டேஷன்ல இறக்கலாம். பட் அந்த மாதிரி ஹில்லி ரீஜன்ல ஃபாக்ல இருக்கும்போது ஸ்மால் ப்ராப்ளம் கூட பிக் ஆயிடும். ஸோ நமக்கு என்ன நடந்ததுங்கிறது அந்த பிளாக் பாக்ஸை பார்த்தா மட்டும்தான் தெரியும். அது முடிய எந்த எக்ஸ்பர்ட் பேசினாலும் சரி, யார் பேசினாலும் சரி, எந்த அடிப்படை ஆதாரம் இல்லாத ஸ்பெகுலேஷன் தான். அப்ப நம்ம பண்றது கூட ஒரு ஸ்பெகுலேஷன். இந்த பாசிபிலிட்டி தான் சொல்ல முடியும் ஒழிய யாருமே பின் பாயிண்ட் பண்ணி இதுதான் காரணம்னு சொல்ல முடியாது. சார், எந்த வகையிலயாவது நம்ம சரியா கண்டுபிடிக்க முடியுமா? அதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா? அது இப்ப கண்டுபிடிக்க முடியாது. அந்த பிளாக் பாக்ஸ் அதுல இருக்குது. அதை எடுத்து அவங்க ரெக்கார்டர் எல்லாம் போட்டு அவங்க அட்லீஸ்ட் ஒரு மாசமா அவங்க அந்த பிரிலிமினரி ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட் வரும்போது கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து நேச்சுரலா நடந்தது. ஒருவேளை சாபட்டாஜ், அதாவது சதி ஏதாவது இருக்குமா, வெளிநாட்டு சதி இருக்குமா, அல்லது உள்நாட்டு சதி இருக்குமா, யாராவது பாம்பு வச்சு தகர்த்திருப்பாங்கனாலும் நமக்கு இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்துடும். ஏன்னா அதனுடைய ட்ரேசஸ் இருக்கும். இப்போ ஒரு பாம்பு ஒரு கீழ இருந்து ஒரு குண்டு பாஞ்சு அது வெடிச்சதுன்னா அந்த குண்டோடைய ட்ரேசஸ் வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ சதியா இருந்தாலும் தெரிஞ்சிடும். ஆனா யார் பண்ணாங்கிறது அது பிறகு அடுத்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். அல்லது நேச்சுரலா நடந்தாலும் நமக்கு தெரிஞ்சிடும். பட் அந்த ரிப்போர்ட் வர முடிய, பிரிலிமினரி ரிப்போர்ட் வர முடிய நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுதான் ஒன்லி வே. சார், இந்த ஒரு நிகழ்வுங்கிறது வந்து சதியா ஒரு பக்கம் பேசப்படுது. இஸ்ரேலினுடைய மொசாட்டுக்கு வந்து தொடர்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதா உலக நாடுகள்ல பலர் பேசுறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? அகெயின் இதுவும் ஒரு டோட்டல் பேஸ்லெஸ் கிளைம் தான். எந்த ஆதாரம் இல்லாத அவங்க மனசுல தோணும். எப்பயுமே இது மாதிரி ஒரு ஹை ப்ரொஃபைல் பீப்புள், இது மாதிரி ஆக்சிடென்ட் ஒரு பிரசிடென்ட்டோ அல்லது வெரி ஹை ப்ரொஃபைல் பீப்புள் அப்படி போகும்போது ஒரு விபத்து நடந்ததுன்னா இம்மீடியட்டா வர்றது ரைட்டான கருத்தை விட தப்பான ஸ்பெகுலேஷன் எக்கச்சக்கமா வரும். ஏன்னா அவங்கவுங்க மனசுக்கு தோணுன மாதிரி அவங்க அதை லிங்க் பண்ணி பரப்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மக்களும் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இப்படிதான் இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா 50% அது உலக மக்கள் எப்படி நினைச்சிட்டு இருப்பாங்க, இது வந்து கண்டிப்பா இஸ்ரேலா இருக்கும் அல்லது அமெரிக்காவா இருக்கும்னு சொல்லிட்டு. அப்போ நேத்து வரும்போது கூட இது மாதிரி நான் சொன்னேன். என்ன நேத்து ஒரு மீடியால சொல்லும் போது கூட, வேற ஒரு மீடியாவுக்கு சொல்லும் போது கூட அமெரிக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது முடிஞ்ச உடனே அமெரிக்கா ஓப்பனா டிக்ளேர் பண்ணிடுச்சு, இந்த விபத்துக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஏன் அப்படின்னா ஒரு அமெரிக்கா மாதிரி ஒரு வல்லரசு நாடு போய் இது மாதிரி ஒரு லீடரை டைரக்டா பின்னால இருந்து தாக்கும்போது அந்த அது பாதிப்பு பின் விளைவுகள் மோசமா இருக்கும்னு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். அது பாதிப்புகள் அதிகமா இருக்கு. உலக நாடுகளே அமெரிக்காவை எதுக்க ஆரம்பிச்சிடும். அதனால இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண மாட்டாங்க. சார், இப்ப இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குது இல்லையா, ஹெலிகாப்டர்லயோ இல்ல ஏரோப்ளேன்லயோ நடக்கும் பொழுது பெரும்பாலான விபத்துகளுக்கான காரணம் என்னவா சார் இருக்கு? இந்த மாதிரி சீதோஷ நிலைகளா இல்ல வேறு சில காரணங்கள், டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ்னால அதிகமா நடக்குதா? எதனால சார் அதிகமா நடக்குது? அதிகபட்சம் நம்ம முதல்லயே பேசியிருக்கோம். நம்ம அந்த பிபின் ராவத் சமயத்துல பேசியிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. மோஸ்ட்லி வெதர் ரிலேட்டட் ஆக்சிடென்ட்ஸ் ஹெலிகாப்டர்ல நிறைய இருக்குது. வெதர் மட்டுமே நம்ம காரணமா சொல்ல முடியாது. வெதர் ரிலேட்டட் வரும்போது பைலட்ஸுக்கு வந்து அந்த ஒர்க் லோட்லயும் அந்த ப்ரெஷர்லயும் ஒரு சில ஹியூமன் எரரும் அதுக்குள்ள கலந்துரும். ஏன்னா அப்படி பார்த்தா எத்தனையோ தடவை எவ்வளவு மோசமான வெதர்ல ஹெலிகாப்டர் சேஃபா போய் இறங்கிடுது. இதே இந்த இன்சிடென்ட்லி மீதி ரெண்டு ஹெலிகாப்டரும் அதே ரூட்ல தான் போயிருக்கு. அதுக்கு ஒன்றும் ஆகல. ஸோ இது வந்து காம்பினேஷன். அதே மாதிரி நம்ம சொல்லியிருக்கிறோம், ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு ஒரு காரணம் இருக்க சாத்தியமே இல்லை, 10 காரணம் இருக்கும். அந்த 10ம் கரெக்டா வந்தா தான் ஒரு விபத்துங்கிறதே ஒரு ஏவியேஷன்ல நடக்கும். அது மாதிரி இது வந்து நமக்கு தெரியாது. அந்த பிளாக் பாக்ஸ்ல வரும்போது கண்டிப்பா தெரியும். வெதர் அது வந்து ஆட் பண்ணும். வெதர் எப்படின்னா கார்ல போகும்போது நம்ம நார்மலா ட்ரை ரோட்ல போறதுக்கும் வெட் ரோட்ல போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. மழை பெஞ்சு வெட் ரோடு ஆனதுன்னு எல்லா காரும் ஆக்சிடென்ட் ஆகிறது இல்லை. ஆனா அந்த ஆக்சிடென்ட் சான்சஸ் அதிகம். அதே தான் இதுலயும். இந்த மாதிரி வரும்போது the chances are high. அதுக்கு வந்து ஒர்க் லோட் நீங்க வந்து கிளியர் வெதர்ல டிராவல் பண்றதுக்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதனுடைய தொடர்ச்சியா பாத்தீங்கன்னாக்கா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டர்புலன்ஸ்ல பயணித்தவங்கல ஒருத்தர் வந்து உயிரிழந்திருக்காரு. நிறைய பேருக்கு அடிபட்டு இருக்கு. இந்த விபத்துக்கான காரணமா நீங்க பார்க்கக்கூடியது சார்? இந்த விமானம் வந்து லண்டன்ல இருந்து சிங்கப்பூர் நான் ஸ்டாப். அது வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் போயிட்டு இருக்குது.
தாய்லாந்து கிட்ட போகும்போது என்ன இருக்குன்னா திடீர்னு C8ன்னு சொல்லுவோம், கிளியர் ஏர் டர்புலன்ஸ். அப்படின்னா என்னன்னா நமக்கு வந்து ஒரு சில டர்புலன்ஸ் வந்து பைலட்டுக்கு விஷுவல் க்ளூ கிடைக்கும். போகும்போதே அவங்களுக்கு தெரியும் எங்கெங்கெல்லாம் டர்புலன்ஸ் பாசிபிலிட்டி இருக்குன்னு. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் சைன் போட்டுருவாங்க. சீட் பெல்ட் சைன் போட்ட உடனே நம்ம சீட் பெல்ட் போட்டு தான் ஆகணும். அப்படியே போடலைனாலும் அந்த ஃப்ளைட் அட்டெண்டன்ஸ் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க, போட சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ நம்ம போட்டுருவோம். அது சேஃப்டிக்காக போடுறது. பட் ஜென்ரலி அது போடுவாங்க. அப்புறம் லேசாக ஆடும். அப்புறம் அந்த 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 பாயிண்ட்டை கடந்த உடனே அது சீட் பெல்ட் சைன் எடுத்துரும். சீட் பெல்ட் சைன் எடுக்கிறதுக்கு பேசிக்கலி என்ன காரணம்னா நீங்க சீட் பெல்ட் இல்லாத வரலாங்கிறதுக்கு இல்லை. நீங்க பாத்ரூம் யூஸ் பண்ணணும், வரணும். அப்ப சீட் பெல்ட் சைன் போட்டிருந்தா மேண்டேட்டரி, நீங்க பாத்ரூம் யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிக்காக தான் அவங்க சீட் பெல்ட் சைன் எடுக்கிறாங்க. ஆனா நம்ம பேசஞ்சர்ஸ் எல்லாமே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், அடிக்கடி ஃப்ளை பண்றவங்க எல்லாருமே சீட் பெல்ட் சைன் எடுத்த உடனே சீட் பெல்ட் எடுத்துருவாங்க. அது கம்ப்ளீட்லி முற்றிலும் தவறு. எப்படி கார்ல போகும்போது எப்படி சீட் பெல்ட் த்ரூ அவுட் ஜேர்னி வேணுமோ அது மாதிரி ஃபிளைட்ல நீங்க உட்காந்துருக்கும் போது லூஸா போட்டு உட்காந்துக்கணும். என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதிரி டர்புலன்ஸ் வந்து பைலட்டுக்கே ஒரு சில நேரத்துல தெரியாது. ஏன்னா இப்ப வெதர் வந்து இப்ப நம்ம பார்க்கலாம் கிளியரா, அந்த ரேடார் இருக்கிற மாதிரி நம்ம டர்புலன்ஸை காமிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு தனிப்பட்ட கருவிலாம் கிடையாது. வெதரை பேஸ் பண்ணி பைலட் கெஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த மூமெண்ட்ஸை வச்சுட்டு சொல்லலாம். ஆனா ஒரு சில நேரத்துல கண்டிப்பா இந்த மாதிரி இன்சிடென்ட்ல சீட் பெல்ட் சைன் இல்லாத போது திடீர்னு சிவியர் டர்புலன்ஸ்ல போய் மாட்டிச்சு. இந்த பர்டிகுலர் டர்புலன்ஸ்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 300 அடி மேல பிளேன் போயிருக்குது, 100 அடி கீழே டிராப் பண்ணிருக்கு. இது வந்து சடனா நடக்குது. அது மாதிரி நடக்கும்போது பாசிட்டிவ் ஜி ஃபோர்ஸ், நெகட்டிவ் ஜி ஃபோர்ஸ் உங்க கீழே உட்கார்ந்து இருக்கிற சீட் பெல்ட் இல்லாதவங்க அத்தனை பேரையும் தூக்கி மேல அடிச்சிருக்கு. நீங்க போய் நேரா அப்போ ஹெட் இன்ஜுரி போய் நேரா தலைப்பட்டதுன்னா இறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அது மாதிரி ஆயிருக்கு. ஆனா இந்த இறந்த ஒருத்தர் வந்து ஹார்ட் இன்னும் அந்த அட்டாப்சி ரிப்போர்ட் வரல. அவருக்கு வந்து இது ஹார்ட் அட்டாக்ல செத்தாரா இல்ல அடினால செத்தாராங்கிறது பிறகுதான் தெரியும். ஆனா 7 பேர் வந்து சீரியஸ் இன்ஜுரியில ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஸோ அதனால நம்ம வந்து இந்த இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஃபிளைட்ல போற அத்தனை பேரும் நம்ம வந்து சீட் பெல்ட் சைன் இருக்கோ இல்லையோ நம்ம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண மற்ற எல்லா நேரத்துலையுமே லூஸா சீட் பெல்ட் தூங்கும்போது கூட போட்டுட்டு இருக்கிறது ஒரு சேஃப்டி. ஏன்னா இந்த டர்புலன்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி அன்எக்ஸ்பெக்டட், சம்டைம் அன்பிரடிக்டபிளா வந்துடும். அது சிவியர், ஒரு ஜென்ரலா மைல்ட் அண்ட் மாடரேட் தான் வரும். இந்த பர்டிகுலர் கேஸ் எக்ஸ்ட்ரீம் அண்ட் சிவியர் போயிடுச்சு. அதனால இதுதான் ஒரு அட்வைஸா நம்ம எடுத்துக்கலாம் இந்த விஷயத்துல. சீட் பெல்ட் வந்து ப்ராப்பரா போட்டு இருக்கும் பட்சத்துல வந்து அந்த பாதிப்புங்கிறது குறையும்னு சொல்றீங்க. பாதிப்பு இல்லாதையே போகும். ஏன்னா நீங்க இந்த பாதிப்பு எதனால வருதுன்னா நீங்க போய் மத்த ஆப்ஜெக்ட் மேல இடிச்சுக்கிறதுனால தான் வருது. ஆனா பிளேனை பத்தி நான் சொல்லியிருக்கேன், எவ்வளவு மோசமா டர்புலன்ஸ் வந்தாலும் பிளேனுக்கு ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் ஆகாத மாதிரி தான் பிளேனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி நம்மளே ரொம்ப டீடைல் வீடியோ கொடுத்துருக்கோம். எதனால ஆகாது அப்படின்னு சொல்லி. அவ்வளவு பிளெக்சிபிலிட்டி இருக்கு விங்ல. சோ அது எவ்வளவு குலுங்கினாலும் எவ்வளவு குதிச்சாலும் பயப்படவே வேணாம். நல்லா சீட் பெல்ட் போட்டு பேசாம உட்காந்துட்டு இருக்கிறது பெஸ்ட். ஏன்னா ஒரு கொஞ்ச நேரத்துல அந்த ஏரியாவை தாண்டின உடனே அந்த டர்புலன்ஸ் போயிடும். இது வந்து யாருக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போற பிளேனுக்கு பின்னால உடனே அவங்க ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க, பைரப்பும்பாங்க, பைலட்ஸ் ரிப்போர்ட். அதை வச்சு அந்த ரூட்டை பின்னால் வர பிளேன் எல்லாமே அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஒரு சில நேரத்தில் இது அன்அவாய்டபிள். இது வந்து எப்பயுமே நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. அன்லஸ் நம்ம இந்த மாதிரி டர்புலன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது கண்டுபிடிச்சாதான் ஒழிய இப்போதைக்கு எதுவும் இல்லை நம்ம கையில இல்லை. சார் அடுத்து கடைசியா ஒரு கேள்வி. இண்டிகோ விமானத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா இருக்கைக்கு அதிகமா ரிசர்வேஷன் வந்து பண்ணிருக்காங்க. ஒரு வந்து நின்னுகிட்டு போறக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. அதனால விமானம் வந்து திருப்பி தரையிறக்கப்பட்டு சில மணி நேரங்கள் கழித்து திருப்பி பயணப்பட்டிருக்கு. இது எப்படி சார் பாக்குறீங்க? நிர்வாகத்திறன் குறைபாடா பாக்குறீங்களா இல்ல வேற சில விஷயங்கள் இருக்கிறதா பாக்குறீங்களா? இல்ல, பயணிகளுக்கு ஒண்ணு முக்கியமா சொல்றேன். என்னன்னா எல்லா ஏர்கிராஃப்ட் இண்டிகோ மட்டும் இல்ல, உலக அளவுல எல்லா பிளைட்ஸ்லயுமே ஓவர் புக் தான் பண்ணுவாங்க. இப்ப ட்ரெயின் மாதிரி அந்த 100 டிக்கெட் இருந்தா 100 டிக்கெட் கொடுத்துட்டு வெயிட்டிங் லிஸ்ட் போட்டுட்டு ஒவ்வொரு கேன்சலேஷனுக்கும் உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் கன்ஃபார்ம் ஆகும். பிளைன்ல அது முடியாது, வெயிட்டிங் லிஸ்ட் கிடையாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு பிளைட்டுக்கும் தெரியும் இந்த ரூட்ல ஒரு 400-350 பேசஞ்சர் எடுத்துட்டு போறாங்கன்னா ஒரு 25 டிக்கெட் மோர் லைக்லி கேன்சல் ஆயிடும் கடைசி நிமிஷம். அதனால என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு 25 டிக்கெட் ஓவர் புக் பண்ணிடுவாங்க. 350 சீட்டு தான் அதுல இருக்கு அப்படின்னா 375 பண்ணிடுவாங்க, அல்லது 370 எனக்கு தெரியல கணக்கு. அது மாதிரி எப்பயுமே எல்லா பிளைட்லயும் ஓவர் புக் பண்ணிடுவாங்க கூட்டம் இருக்கும்போது. அப்ப என்ன ஆயிடுன்னா அவங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு. கரெக்டா அந்த 25 பேர் கேன்சல் ஆகும், இவங்களை போட்டுருவாங்க. இப்ப என்ன ஆயிடும்னா எப்பயாவது ஒரு சமயத்துல, அடிக்கடி வராது, எப்பயாவது ஒரு சமயத்துல அந்த 25 கேன்சலேஷன் வராது, ஒரு 10 தான் வரும், 15 பேருக்கு சீட் இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆஃபர் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு இவ்வளவு காம்பன்சேட் கொடுக்குறோம், நீங்க நாளைக்கு இந்த ஃபிளைட் இதே டைம்ல இந்த ஃபிளைட்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு ரூம் கொடுக்குறோம் பிளஸ் மணி கொடுக்குறோம்னு சொல்லி பண்ணுவாங்க. ஒரு சில பேர் அர்ஜென்ட்டா டிராவல் பண்ண வேணாம்னு நினைக்கிறவங்க வாலண்டியரா அந்த இதை எடுத்துட்டு
அவங்க போயிடுவாங்க, சீட் அட்ஜஸ்ட் ஆயிடும். ஒரு சில நேரத்துல அப்படி பண்ண முடியாது. எல்லாருக்கும் கண்டிப்பா போகணும், ஒரு முக்கியமான ஆஃபீஸ் வேலை அப்படின்னா, நீங்க வாலண்டியரா அந்த காசு எடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, இல்ல, இல்ல நான் வந்து தான் ஆவாங்க. அப்போ அந்த நீங்க ஏர்லைன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எல்லாமே எப்படி நம்ம ஒரு கிரெடிட் கார்டு வாங்கும்போது எல்லாம் பண்ணும்போது டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அத படிச்சுட்டு இருக்க முடியாது. பார்த்தீங்கன்னா, பக்கம் பக்கமா இருக்கும். ஜெனரலா நம்ம அக்செப்ட் பண்ணிருவோம். அது மாரி நீங்க ஏர்லைன் டிக்கெட் பண்ணும்போதே டெர்ம்ஸ் அவங்க வந்து இப்ப சீட் இல்லன்னா உங்களுக்கு வேணான்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு ரைட் இருக்கிற மாரி பண்ணியிருக்காங்க. காம்பன்சேஷன் குடுப்பாங்க, இல்லன்னு சொல்ல வரல. பட் ஃபோர்ஸ்ஃபுல்லாவே பேஸ்ட் ஆன் உங்க டிக்கெட் எந்த கிளாஸு, ஏன்னா ஒரே எக்கானமி கிளாஸ்னால ஹையர் ரேட் இருக்குது, லோவர் ரேட் இருக்குது. நீங்க செக் இன் பண்ண டைம் இத பேஸ் பண்ணி அவங்க டினே பண்ணலாம். இப்ப இந்த பர்ட்டிகுலர் இன்சிடென்ட் எப்படி அப்படி டினே பண்ணாத இவங்க வந்துட்டாங்க அப்படின்னா, இது வந்து அவர் எம்ப்ளாயா இருந்திருக்காரு. அந்த இண்டிகோ ஏர்லைன் எம்ப்ளாயி. அவங்களுக்கு ஒரு ஹெவிலி டிஸ்கவுண்ட் பண்ண அந்த ஹாலிடேக்காக, டிராவல்க்காக குடுத்த டிக்கெட். இந்த டிக்கெட் எப்படி வொர்க் பண்ணும் அப்படின்னா, நீங்க கடைசியா ஏர்போர்ட்ல கூட தெரியாது உங்களுக்கு. ஏர்போர்ட்ல ம். போயிட்டு உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சீட் கேன்சல் ஆயிட்டுனா, அந்த இடத்துல போய் உட்காரலாம். அப்படிதான் வந்து இது வொர்க் பண்ணும். அந்த பேசிஸ்ல இவங்க போயிருக்காங்க. போனப்ப ஏதோ கண்டிப்பா ஒரு எரர் நடந்துருச்சு. எரர் நடந்த ஓகே. உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கேன்சல் ஆகாத ஒரு டிக்கெட்ட இவருக்கு வந்து அலோகேட் பண்ணி இவரு உள்ள போயிட்டாரு. டோர் குளோஸ் ஆயிடுச்சு. அப்புறம் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. என்னன்னா டோர் குளோஸ் ஆயி இவங்களுக்கு வந்து டாக்ஸில போகும்போது ஒருத்தர நிக்க அலோவ் பண்ணவே மாட்டாங்க. எல்லா அந்த ஏர் ஹோஸ்டஸும் பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லா இடத்துலயும் பார்த்துட்டு ஓகே. இருப்பாங்க. இவரு எப்படி நின்னுட்டு இருந்தாரு? அந்த நேரத்துல அப்ப சீட் பெல்ட்டும் போட்டு பாத்ரூமும் போயிருக்க முடியாது. அது ஸ்டில் எனக்கு எப்படின்னு ஏன்னு தெரியல. ஏன் அது ஃபர்ஸ்ட் அது மூவ் பண்ற அளவுக்கு விட்டாங்கங்கிறது தெரியல. அதுவே தவறு தான். ம். 2வது இது வந்து கிளியரா வந்து அவங்க போர்டிங்ல வந்து ஏதோ ஒரு எரர், மெஷின் எரரா, ஹியூமன் எரரான்னு எனக்கு தெரியல. அதர்வைஸ் இது நார்மலா நடக்காது. நின்னுட்டுலாம் ஃப்ளைட்ல டிராவல் பண்ண அலவுட் இல்ல. இட்ஸ் இல்லீகல். பண்ண முடியாது. ஓகே, ஓகே. ஓகே சார். பல்வேறு தகவல்கள பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். மிக்க நன்றி. Vivekananda Educational Institutions, Tiruchengodu and Sankagiri, 9443734670.